Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த ஊஞ்சபாளையம் கிராமத்தில் வயதான தம்பதியை வெட்டி கொலை செய்து பக்கத்து வீட்டுக்காரரை போலீசார் கைது செய்த நிலையில் சம்பவ இடத்தில் காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் உறவினர்கள் குவிந்துள்ளதால் பரபரப்பாக உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. வணக்கம். தற்போது காவல் உயர் அதிகாரிகள்லாம் அங்கு குவிஞ்சிருக்காங்க. அங்கு தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. அதாவது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த ஊஞ்சப்பாளையம் அப்படின்ற கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிய தோட்டம் அப்படின்ற பகுதியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றுள்ளது. அதாவது முதியவர்கள் சுமார் 80 வயதுக்கு மேற்பட்ட 2 முதியவர்கள், கணவன் மனைவி இருவருமே கொலை செய்யப்பட்ட நிலையில் வந்து தொடர்ந்து அந்த பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதாவது கோவை மண்டல ஐஜி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையை மேற்கொண்டனர். இந்த நிலையில் வந்து அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த சூழ்நிலையில் வந்து காலை வந்து அதாவது அந்த இறந்து போன பழனிசாமி அப்படி என்ற அந்த முதியவர் வந்து கட்டளைக்கு அருகில் கீழே விழுந்து கிடந்துள்ளார். அவரை பார்த்து அக்கம் பக்கத்தினர் வந்து பார்க்கும் பொழுது காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பதாக கூறிய நிலையில் வந்து அந்த கொலை செய்த அந்த நபர் ரமேஷ் அப்படின்ற அந்த நபரும் வந்து அந்த சம்பவ இடத்தில் இருந்துள்ளார் காலை. பின்னர் வந்து அவர் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வெளியே செல்வதாக கூறிவிட்டு சென்ற நிலையில் வந்து அவர் அங்கிருந்து வெளியே சென்ற சூழ்நிலையில் வந்து பழங்கரை அப்படின்ற இடத்துல வந்து சென்று கொண்டிருக்கும் போது வந்து அவர் அந்த இடத்துல வந்து சாலை விபத்தில் ஏற்பட்டு அவிநாசி அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வந்து இந்த பகுதியில் இவர்களுக்கு ஏதேனும் முன்விரோதம் உள்ளதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்த நிலையில் வந்து தற்போது அந்த ரமேஷ் மட்டும் இந்த இடத்தில் இல்லாத சூழ்நிலையில் வந்து தொடர்ந்து காவல்துறையினர் வந்து அவரை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர் அவிநாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளதை அறிந்த காவல்துறையினர் அங்கு சென்று விசாரணை செய்ததில் வந்து அவர் குற்றத்தை, அதாவது இந்த கொலை செய்து ஒப்புக்கொண்டுள்ள சூழ்நிலையில் வந்து தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய அந்த கொலை செய்யப்பட்ட அந்த வீட்டில் தான் நாம் இருந்து வருகிறோம். குறிப்பாக நாம் தற்போது அதாவது கொலை செய்து அந்த இறந்து கிடந்த அந்த முதியவரை முதலில் பார்த்த நபரிடம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. இப்போ இன்றைய தினம் வந்து நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக வந்து நீங்கள் வந்து பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு, என்ன? எங்கள் காலையில் வந்து 9 மணிக்கு எப்பவுமே அவங்க நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. பக்கத்து வீடு தான் மாட்டுக்குன்னு கத்திகிட்டே இருந்துச்சு. ஏன் கத்திக்கிட்டே இருக்குது, ஒருத்தரை காணோன்னு தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தாங்க. வந்து பார்க்குறப்போ இப்போ அவர் கீழே கிடந்து அவங்க கூப்பிட்டாங்க, ஓடியாந்தாங்க. நான் கீழே கிடக்கிறாருன்னு வந்து பார்த்தேன். அவர் மூஞ்சி பூரா ஒரே வெட்டுக்காயோ ரத்தம் போய் கிடந்தது. நான் பயந்து போய் சத்தம் போட்டால் பார்த்தா வீடு திறந்துருந்தது. வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த அக்கா வந்து அதே மாதிரி வந்து வெட்டி ஒரே மாதிரி ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயந்து அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போலீஸு மற்ற எல்லா உயர் அதிகாரிகள்லாம் வந்து செக் பண்ணுறப்ப நான் காலையில் 9 மணிக்கு வந்து சத்தம் போடுறப்ப அந்த சம்மந்தப்பட்ட நபர்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பக்கத்து ஒரே பொலி தான். அந்த பக்கம் நின்று அவர் பார்த்தாரு. ஆனால் அவர் உள்ளே வரல. பார்த்துட்டு நான் சத்தம் போடுறதை பார்த்துட்டு அப்புறம் அவர் போயிட்டார். ஆனால் அப்போ வந்து எங்களுக்கு அவர் தான் என்னன்னு தெரியாது. இப்போ வந்து போலீஸ் விசாரணையில் தான் வந்து எங்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்குது. அதுபோக அவங்க பொண்ணு இது எல்லாமே சந்தேகம் இருக்குது. அவங்க இதை கூட இருக்கிறாங்க. இப்போ அவர் எதன் காரணமாக வந்து கொலை செய்தாருன்னு அந்த காரணம் உங்களுக்கு எதாவது தெரியும்? அதாவது மோட்டிவேஷன் வந்து இதுதான் அப்படி தான் அப்படின்னு இல்லை. பொதுவாக வந்து பங்காளிங்க 2 பேர்த்துக்கு சண்டை இருந்தது. கோழி நாய் அப்படின்னு சொல்லி அவர் நிறையா வளர்த்திட்டு இருந்தார். இவங்களுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது. அப்புறம் அவங்க கொஞ்சம் ட்ரிங்க் ஆடிட்டுங்க. அதில் என்ன மாதிரி நடந்துச்சுங்கிறது வந்து எனக்கு தெரியாது. சுய இதில் செஞ்சாரா இல்லை ட்ரிங்க் அடிட்டில் எதாவது பண்ணாரா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அது விசாரணை இதில் தான் தெரியும். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அதை இறந்து போன பழனிசாமி பர்வதமாலனுடைய மகள் நம்மிடையே உள்ளார். வணக்கம்க்கா. இப்போ வந்து இந்த கொலை சம்பவத்தை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? இங்கே வர்றப்போ என்ன மாதிரி சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்க? நாங்கள் 9 மணிக்கு தான் இந்த அண்ணா கூப்பிட்டாங்க. அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க 8 மணிக்கு. கூப்பிடும்போது சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி நாங்கள் திருப்பி கூப்பிடுவாங்கன்னு விட்டுட்டோம். 9 மணிக்கு தான் இந்த அண்ணா கூப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டாருங்க. இங்கே என்ன மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுக்கா? நாங்கள் வரும்போது சீக்கிரம் கிளம்பி வாடினாங்க. வந்து பார்த்தா அம்மா அப்பா இப்படி கிடந்தாங்க. ஓகேங்க்கா. இப்போ இந்த கொலை வழக்கு சம்மந்தமாக வந்து காவல்துறை தரப்பில் கேட்டிங்களா? அவங்க என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க? இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது முன்விரோதம் இருந்துச்சாக்கா? முன்விரோதமெல்லாம் பெருசாக இல்லைங்க. இந்த கோழி நாய் வருதுன்னு சொன்னால் அவ்வளோதான், வேறெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சொத்து தகராறு இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. வேறு இந்த கோழி வருது நாய் வருதுமாங்க, சரி நாங்கள் விட்டுருங்கம்மா, அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காதீங்க. அவங்க கூட என்ன ஏற்கனவே தகராறு பண்ணாங்க, வந்து மிரட்டி விட்டு போனால் அதுலேருந்து கம்முன்னு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ எதுவுமே பண்ணலிங்க. அம்மா வந்து கம்முன்னு விட்டுட்டாங்க.
முடிக்கிட்டு கம்முன்னு இருந்துக்குவாங்க. அவங்க கூட எதுவும் பேச வேண்டாம்னு அதோட எதுவுமே இல்லை. நேற்று காலையில் நான் இங்கே நின்று பார்த்துட்டே இருந்திருக்கிறேன். அப்படி அப்புறம் சரி அவங்க இடத்துல நின்று பார்க்குறாங்கன்ட்டு அம்மாவும் கம்முன்னு விட்டுட்டாங்க. எதுவும் எங்கிட்ட சொல்லலைங்க. இப்போ அந்த கொலை நடந்ததுக்கப்புறமும் இவங்க எல்லாரும் பார்க்குறப்ப அவர் இருந்ததா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் தான் இங்கேருந்து கிளம்பி போனதாக சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட அதை பற்றி எங்களுக்கு சரியாக தெரியலிங்க. அவர் நின்னார் அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தவர். ஆனால் அவர் தானே எங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதுங்க. வேறு யாருக்குமே விரோதமாக எதுவும் கிடையாதுங்க. ஓகேக்கா. தற்போது இந்த கொலை வழக்கு தொடர்பாக தொடர்ந்து இங்கே உள்ளவர்கள் கூறுகையில் அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரே ஒரு காம்பவுண்டு தான் இடையில அந்த வேலி ஒன்று உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக அவர் அந்த கொலை குற்றத்துக்கு உண்டான ரமேஷ் அவர்களுடைய வீடு உள்ள சூழ்நிலையில் அவர் கோழி, ஆடு, நாய் உள்ளிட்டவைகளை வளர்த்தி வந்ததாகவும் அது அடிக்கடி இந்த பகுதியில் வந்ததில் இரு தரப்பினருக்கும் அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதம் வந்த சூழ்நிலையில் அதாவது இந்த வாக்குவாதம் மட்டுமே நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்குமா என்ற கோணத்தில் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போதைய சூழலை பொறுத்தவரை அவிநாசி அரசு மருத்துவமனையில் ரமேஷிடம் காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கொலை சம்பவத்தை பொறுத்தவரை கொலை சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் காவல்துறையினர் விரைவாக செயல்பட்டு அந்த கொலை குற்றவாளியை கைது செய்துள்ளனர். பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி பூபதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.